இந்த ப்ராஜெக்ட்டோட டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்னிங் ப்ரிவென்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இப்போ நார்மலாக டே டு டே லைஃப்பில் வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட டிமாண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாகிட்டே வருது சரிங்களா. ஸோ வந்துட்டு பேட்டரியோட கண்டிஷனை வந்துட்டு நம்ம கரெக்டாக மானிட்டர் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா லைஃப் டைம் ஆஃப் த வெஹிக்கிள் வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. ஸோ அதுக்கு அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நார்மலாக பேட்டரி வெஹிக்கிள் அப்படின்னாவே வந்துட்டு பேட்டரி கண்டிப்பாக சார்ஜ் பண்ணணும் சரிங்களா. இப்போ நார்மலாக நம்ம கரெக்டான டைமில் வந்து அது வந்து சார்ஜ் பண்ணலை இல்லை வந்துட்டு அதிகமாக சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பேட்டரி வந்து வீக் ஆகிறதுக்கு நமக்கு நிறையா சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம். ப்ளஸ் வந்துட்டு பேட்டரியோட டெம்பரேச்சர் லெவல் வந்துட்டு எப்படி இருக்குது, கரெக்டாக தான் இருக்கா, அதாவது வீக்காக இருக்கா இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறதுக்காக இதில் வந்து டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுற மாதிரி டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா. ஸோ அது மூலயமா வந்து பேட்டரி வந்து நார்மல் ஹீட்டில் தான் இருக்கா அப்படின்ற அந்த கண்டிஷனை வந்துட்டு நம்ம மானிட்டர் பண்ணுவோம். ப்ளஸ் வந்துட்டு இதில் நம்ம ஐஓடி யூஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா. ஸோ வந்துட்டு ஐஓடி யூஸ் பண்ணிக்கிறதுனால இந்த பேட்டரியோட வேல்யூஸ் எல்லாமே, அதாவது கரண்ட்டு, வோல்டேஜ், டெம்பரேச்சர் வேல்யூஸ் எல்லாமே கண்டினியூஸாக நம்ம வந்துட்டு ஐஓடியில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் வந்துட்டு நம்ம எப்போவுமே பார்த்து கரெக்டாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜர், ரிலே 2 யூஸ் பண்ணுவோம், பேட்ரி யூஸ் பண்ணுவோம், டெம்பரேச்சர் சென்சார், கரண்ட் சென்சார், வோல்டேஜ் சென்சார், ஒரு கண்ட்ரோலர், ப்ளஸ் வந்துட்டு பவர் சப்ளை, அதாவது இந்த டிவைஸ்க்கான பவர் சப்ளை, ஐஓடியில் அப்டேட் பண்ணுறதுக்கான அந்த சர்க்யூட் வந்துட்டு இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இது வந்துட்டு மோட்டார் சரிங்களா. விச் மீன்ஸ் இப்போ வந்துட்டு இந்த கரண்ட்டு, டெம்பரேச்சர் வேல்யூ எல்லாமே வந்துட்டு நமக்கு அப்நார்மலாக இருந்துச்சுன்னா இந்த மோட்டார் வந்துட்டு ஆஃப் ஆகிடும் வெஹிக்கிள் சரிங்களா. அதை வந்துட்டு நமக்கு கரெக்டாக காமிக்கிறதுக்காக இங்கே வந்துட்டு ரிலே ஒரு மோட்டார் வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க. நமக்கு ப்ரோட்டோடைப்பில் வந்து செட்டப் இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. ஓகே. இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு 2 சைடா இத பிரிச்சுப்போம் சரிங்களா. ஒண்ணு வந்துட்டு சார்ஜ் பண்ணுற டைம் ஒண்ணு, இன்னொன்று வந்து வெஹிக்கிள் வந்துட்டு ஆன் கண்டிஷனில் இருக்க டைம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம அந்த பேட்டரியை வந்து சார்ஜ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த த்ரூ சார்ஜர் வந்து ரிலே மூலயமா நமக்கு பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ வந்துட்டு இந்த பேட்டரியோட கண்டிஷன், அதாவது கரண்ட்டு, வோல்டேஜ், டெம்பரேச்சர் வேல்யூ எல்லாமே வந்து கண்டினியூஸாக நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். அதாவது இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு கண்ட்ரோலருக்கு போய் அந்த வேல்யூஸ் எல்லாமே ஐஓடியில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு 12 வோல்ட் பேட்டரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதோட வோல்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு, அதாவது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த சார்ஜர் வந்து ட்ரிப் ஆகி ஆஃப் ஆகிடும். சார்ஜர் வந்துட்டு ஆகாது, ஆஃப் ஆகிடும் சரிங்களா. ஸோ வந்துட்டு அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ வந்துட்டு சார்ஜ் வந்து கம்மியாக இருந்துச்சு, பேட்டரியோட வோல்டேஜ் வந்துட்டு பிலோ லெவல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அதே மாதிரி ரிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி சார்ஜ் வந்துட்டு உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ வந்துட்டு இதனால் வந்துட்டு ஓவர் டைம் வந்துட்டு பேட்டரி சார்ஜ் ஆகாது. இதனால் வந்துட்டு பேட்டரி வந்துட்டு வீக் ஆகிறத வந்துட்டு நம்ம தடுக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம் சரிங்களா. ஸோ வந்துட்டு பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது டெம்பரேச்சர் வந்துட்டு ஹை ஆச்சு, அதாவது ஒரு த்ரெஷோல்டு வேல்யூவை விட அதிகமாக போச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சேம் ப்ராசஸ் தான், உங்களுக்கு வந்து சார்ஜ் ஏறுறது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிடும் சரிங்களா. இது வந்துட்டு உங்களுக்கு சார்ஜ் ஏறுற டைமில். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் வந்து ரன்னிங் கண்டிஷனில் சொன்னேன் சரிங்களா. வெஹிக்கிள் ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும்போது இதே இதுதான் உங்களுக்கு டெம்பரேச்சர், கரண்ட்டு, வோல்டேஜ் வேல்யூ வந்து கண்டினியூஸாக மானிட்டர் ஆகிட்டே இருக்கும். இந்த டெம்பரேச்சர் வேல்யூ இல்லை கரண்ட் வேல்யூ எல்லாமே வந்துட்டு சர்டென் த்ரெஷோல்டு வேல்யூவை விட லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஐஓடியில் ஒரு அலர்ட் மாதிரி வரும் சரிங்களா. இந்த மாதிரி வந்து டெம்பரேச்சர் அப் நார்மலாக இருக்குது, இந்த மாதிரி ஹையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அலர்ட் மாதிரி வரும் சரிங்களா. ஒரு 3 அலர்ட்ஸ் வந்துட்டு வரும். நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு அதை பார்த்து சரி பண்ணால் ஓகே சரிங்களா. அப்படி நம்ம அதை கண்டுக்கல அப்படின்னா 3வது வார்னிங் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு வெஹிக்கிள் வந்துட்டு ஆஃப் ஆகிடும் சரிங்களா. அதாவது அந்த ஆஃப் ஆகிறது வந்து நம்ம ரிலே மூலயமா கண்ட்ரோல் பண்ணியிருப்போம் சரிங்களா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம பார்த்துட்டு அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அவ்வளோதான்.